கூட்டுறவே நாட்டுயர்வு. கூட்டுறவே நாட்டுயர்வு. கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. இதெல்லாம் பொதுவாக சொல்வது. தனிமரம் தோப்பாகாது. ஒரு சமுதாயம், சமூக கூட்டம், இதெல்லாம் பலர் சேர்ந்த ஒரு குடும்பம் போன்றது தான். ஒரு குடும்பம் என்றாலே தாய், தந்தையர், பிள்ளைகள், உறவினர்கள் எல்லாம் இருப்பார்கள். ஒரு திருமணம், வேறு ஏதாவது வைபோகம் என்றால் எல்லோரும் கூடுகிறோம் அல்லவா? அது போலத்தான் கூட்டுறவு. தனியாக இருப்பவர்கள் மற்றவர்களுடன் சேர்ந்து ஒன்றாக ஒரு நோக்கத்திற்காக நாம் செய்வது. இதை பொதுவாக அரசாங்கமே செய்கிறது. இப்பொழுது நாம் ரயில் பயணம் செய்கிறோம் என்றால் அதில் பல டிபார்ட்மெண்ட்டுகள் ஒருங்கிணைத்து தான் அது அந்த ரயில் பயணமே ஒரு இடத்தில் தொடங்கி வேறு இடத்தில் முடிகிறது. அங்கே ஒரு கார்டு இருப்பார், ஒரு டிரைவர் இருப்பார், அவருக்கு துணை அசிஸ்டண்ட் ஒருத்தர் இருப்பார். ஒவ்வொரு ரயில் நிலையத்திலும் அதை நிறுத்தி எல்லோரும் ஏறுவார்கள், இறங்குவார்கள், போகும். இது ஒரு கூட்டுறவு தான். இது அரசாங்கம்தான் செய்கிறது. தனிப்பட்ட முறையில் செய்ய வேண்டும் என்றால் அது குடும்பத்தில் நடக்கக்கூடியதாகவே அமையும். கூட்டுறவே நாட்டுயர்வு. நாம் எல்லோரும் சேர்ந்து வரி கொடுக்கிறோம். அந்த வரியை அவர்கள், இந்த அரசு எடுத்துக்கொண்டு பல துறைகளை வைத்து அந்த துறைகள் மூலம் எல்லாவற்றையும் செய்து வருகிறார்கள். அதுதான் கூட்டுறவே நாட்டுயர்வு. ஒரு நாடு என்று வரும்பொழுது பல மாநிலங்கள் வருகிறது. பல மாநிலங்கள் அவர்களுடைய நிதியை இந்த மத்திய அல்லது ஒன்றிய அரசிற்கு அவர்கள் அளிக்கிறார்கள். அதிலிருந்து பாரபட்சம் இல்லாமல் அவர்கள் செய்ய வேண்டும். ஆனால் சில நேரத்தில் அவர்கள் அரசியல் சார்ந்தமாக இருக்கும் பொழுது அங்கே பாதிப்புகள் ஏற்படுகிறது, ஒற்றுமை குலைகிறது. எனவே கூட்டுறவே நாட்டுயர்வு என்று வரும்பொழுது எல்லோரும் ஒரே விதமாக சிந்திக்க வேண்டும், ஒரே விதமாக செயல்பட வேண்டும். அதுதான் ஒரு முக்கியமான ஒன்றுவித்த ஒரு கருத்தாக இருக்க முடியும் என்று நான் நம்புகிறேன்.